get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 37 காத்திருந்த பரிசுகள். ஜேட்டதிசன் சொன்ன அன்றிரவே படைகள் புறப்பட உத்தரவிட்ட விஜயபாகு திசன் திட்டத்தில் சில அனுகூலங்கள் இருப்பதை புரிந்து கொண்டான். குட்டசாலாவுக்கு நேராக சென்றால் மகாவலி கங்கையின் ஒரு கிளையை தாண்ட வேண்டுமாகையாலும் மச்சுஸ்தாலாவில் பாசறை அமைத்தால் அந்த கிளை நதிக்கு கீழே பயணம் செய்து தெற்கிலிருந்து வடக்காக கொட்டசாலாவை தாக்குவது சுலபம் என்பதை அறிந்து கொண்டான். 2 நாள் பயணத்துக்கு பிறகு அவன் மச்சுஸ்தாலாவை அடைந்தபோது அங்கு பலமான பாசறை ஏற்கனவே அமைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஜேட்டதிசனை மனதுள் பெரிதும் பாராட்டினான். இத்தகைய முன்யோசனையுள்ள படைத்தலைவர்கள் இருக்கும்போது தான் சிங்களத்தை வெற்றி கொண்டு அதை சோழர்கள் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்காவிட்டால் அது தன் குறையே தவிர படைத்தலைவர்கள் குறையோ மக்கள் குறையோ ஆகாதென்று சிங்கள இளவல் எண்ணினான். அத்தகைய எண்ணத்தாலும் மச்சுஸ்தாலா இருந்த நிலையாலும் பெரும் மகிழ்ச்சியை அடைந்த விஜயபாகு மூர் சமத்துடன் அந்த மாநகரத்துக்குள் பிரவேசித்தான். மச்சுஸ்தாலா சமவெளியாய் இருந்தாலும் அதன் அருகே பல குன்றுகள் இருந்தபடியால் பெரும் பாதுகாப்புடன் காணப்பட்டது. அந்த மலை வட்டாரத்துக்குள் ஜேட்டதிசனின் பெரும் படை பாசறை அமைத்திருந்ததை பார்த்து தன்னுடன் வந்த படையை அந்த படையுடன் கலக்கவிடாமல் 2க்கும் இடையே அரைக்கால் காதம் இடம் விட்டே தான் அழைத்து வந்திருந்த படையை இருக்க செய்தான். அவன் படை வந்து மச்சுஸ்தாலாவின் சமவெளியில் புகுந்ததும் அதை வரவேற்க சித்தமாக நின்றிருந்த ஜேட்டதிசன் சிங்கள மன்னர் வாழ்க என்று விருது கூற மற்ற உப தலைவர்கள் அந்த வாழ்த்துடன் கலந்து கோஷிக்க மன்னரை தலைவணங்கி வரவேற்றான். அங்கு மன்னன் படைகள் 2வது பாசறை அமைத்த பின் ஜேட்டதிசன் மன்னனை நகருக்குள் அழைத்து சென்றான். அப்பொழுது கேட்டான் சிங்கள இளவல், ஜேட்டதிசா, எனக்கு ஏதோ பரிசு இங்கு வைத்திருப்பதாக சொன்னாயே என்று. ஜேட்டதிசன் மீண்டும் மன்னனுக்கு தலைவணங்கி, பரிசுகள் என்று சொல்லுங்கள் மன்னவா, மன்னர் குலத்தாருக்கு எதிலும் ஒற்றை விகுதி உதவாது என்று சொல்லி முதலில் தங்கள் பாசறையை பார்வையிடுங்கள். கிராமங்களிலிருந்து பெருவாரியாக திரண்டு வந்திருக்கும் தங்களுக்காக உயிரை தியாகம் செய்ய சித்தமாயிருக்கும் உங்கள் குடிமக்களை பாருங்கள் என்று கூறி மன்னனை அழைத்து சென்றான். விஜயன் அன்றைய பாதி பொழுதை ஆங்காங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த படைகளை பார்வையிடுவதில் செலவிட்டான். புரவிகளும் புரவி வீரர்களும் தங்கியிருந்த பல படை வரிசைகளூடே பயணம் செய்து பார்வையிட்ட விஜயன் தாம்பல கிராமத்திலிருந்து அழைத்து வந்த படைப்பிரிவையும் பார்வையிட்ட பிறகு அஸ்தமன சமயம் வந்ததால் மூர் சமத்துடன் ஜேட்டதிசன் அழைத்து சென்ற மச்சுஸ்தாலாவின் குடியிருப்பிருந்த பகுதிக்கு சென்று ஒரு மாளிகையில் தங்கி சுற்றும் முற்றும் பார்த்தான். தாங்கள் தங்க வேண்டிய இடம் அந்த மலை அடிவாரத்தில் சற்று ஏற்றமான இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்தால் தங்களது 2 பாசறைகளும் நன்றாக புலப்படும் என்று ஒரு சிறு மாளிகையை ஜேட்டதிசன் காட்ட அதை நோக்கி மூர் சமத்துடன் சென்றான் விஜயன். மாலை முதிர்ந்துவிட்டபடியால் அந்த 2 பாசறைகளிலும் பந்தங்கள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தன. 2 பாசறைகளுக்கும் இடைவெளி இருந்ததால் பந்த சுடர் கூட்டங்கள் தனித்தனியாக தெரிவதைக் கண்டு தான் தங்கவும் படைகளுக்கு உத்தரவிடவும் அதைவிட சிறந்த இடம் கிடைக்காது என்று நினைத்த விஜயபாகுவின் வதனத்தில் மகிழ்ச்சி சாயை படர்ந்தது. இரவு மெல்ல உட்புகுந்த சமயத்தில் மூர் சமத் உள்ளே வந்து உத்தரவு ஏதாவது உண்டா என்று விசாரித்தான். சற்று சிந்தித்தான் விஜயன். பிறகு மூர் சமத்தை நோக்கி, மூர் சமத், நீ தாம்பலகாமா படைகளின் பாசறையில் தங்கு. எனது உத்தரவுகளை நிறைவேற்ற அது சௌகரியமாய் இருக்கும் என்று அவனை அனுப்ப முயன்றான். நான் போய்விட்டால் தங்களுக்கு மெய்க்காவலன் யார் என்று கேட்டான் மூர் சமத். இங்கு நம்மை சுற்றிலும் நமது படை வீரர்கள் தானே இருக்கிறார்கள். இங்கு எனக்கு மெய்க்காவலன் எதற்கு என்று வினவினான் விஜயன். எசமா, இந்த மூர் சமத்தின் ஒரே நோக்கம் தங்கள் உடலை காப்பதுதான். உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் பாதுகாப்பதுதான் எனது வாழ்க்கையின் லட்சியம். எந்த படைக்கும் தலைவனாய் இருக்க நான் விரும்பவில்லை. அதற்கு வேறு யாரையாவது நியமித்துக் கொள்ளுங்கள் என்று திட்டமாக கூறிவிட்டான் மூர் சமத். எனக்கு இங்கு என்ன தீங்கு நேரிடும் என்று விஜயன் வினவினான் அன்பு சொட்டிய குரலில். எசமா, மன்னனுக்கு எந்தவித தீங்கு யாரிடமிருந்து எந்த சமயத்தில் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் பழைய காலத்திலிருந்து மன்னர்கள் மெய்க்காவலர்களை வைத்திருந்தார்கள் என்று சுட்டிக்காட்டினான் மூர் சமத். மெய்க்காவலனால் தீங்கு வராதா? விஜயன் இதை புன்முறுவலுடன் கேட்டான். நேராது. இதுவரை மெய்க்காவலர் யாரும் எந்த மெய்யை காப்பாற்ற வேண்டுமோ அதற்கு தீங்கு விளைவித்ததாக வரலாற்றில் கிடையாது. இனிமேல் உண்டானால் அது ராஜபக்தி வைராகியத்தையே உடைக்கும் ஈன செயலாகும் என்று உறுதியாக சொன்ன மூர் சமத் அந்த அறையிலிருந்து விலகி வாயிலுக்கு சென்று விட்டான். மூர் சமத்தின் இணையில்லா அன்பை கண்டு விஜயன் பெரிதும் மனமகிழ்ச்சிக்குள்ளானான். இப்படி ஒருவன் கிடைத்ததே சிங்கள மகுடம் கிடைத்த மாதிரிதான். சிங்கள மகுடம் இத்தனை சிறப்பு வாய்ந்தது அல்ல என்று உள்ளத்துக்குள்ளே பெருமைப்பட்டும் கொண்டான். மூர் சமத்தை நினைத்ததால் அவனுக்கு வேறு எண்ணங்கள் எதுவும் நினைப்பில் ஏறவில்லை. ஆதலால் நேரம் போவது தெரியாமல் சாளரத்தின் மூலம் படைத்தளங்களை நோக்கிக் கொண்டே இருந்தான்.
உணவை கூட நினைக்காமலே நேரத்தை ஓட்டிக் கொண்டிருந்த போது உணவு தட்டுகளையும் 2 முக்காடிட்ட அடிமைகள் ஏந்தி வந்தார்கள். அவர்கள் யார் என்பதை விசாரிக்காமலே உணவை உண்ட விஜயன் அவர்கள் தட்டுகளை வெளியே யாரிடமோ கொடுக்க அவர்கள் வாங்கி சென்றார்கள். சரி, நீங்கள் போகலாம் என்று மன்னன் உத்தரவு கொடுத்ததும் அவர்கள் போகவில்லை. அவர்கள் முக்காடு மூடிய முகங்களையும் உடல்களையும் பார்த்த விஜயன் அவர்கள் மூர் ஜாதிக்காரர்களாக இருக்கலாம் என்று, ஏன், என்ன தயக்கம் என்று விசாரித்தான். ஜேட்டதிசன் அனுப்பியிருக்கிறார் என்றது ஓர் உருவம் கரகரத்த குரலில். உங்களுக்கு பரிசுகளை அனுப்புவதாக சொன்னாராம், அதற்காக அனுப்பியிருக்கிறார் என்றது இன்னொரு உருவம் அதிகமாக கரகரத்த குரலில். விஜயனுக்கு சிந்தனை போரிலும் படைத்தளத்திலும் இருந்ததால், சரி சரி, பரிசுகளை அங்கீகரித்து விட்டோம். நீங்கள் போய் மூர் சமத்திடம் சொன்னால் அவன் உங்களுக்கு ஓர் அறை ஒதுக்கி விடுவான் என்று கூறி அவர்களை வெளியே செல்ல கையால் சைகை செய்தான். அந்த இருவரும் அதற்கு அசையவில்லை. இந்த அறையே எங்களுக்கு போதும் என்றது ஒரு முக்காடு. நாங்கள் வேறெங்கும் தங்க உத்தேசமில்லை என்றது இன்னொரு முக்காடு. அடுத்த வினாடி 2:08 அவர்களை நெருங்கிய விஜயன் அந்த முக்காடுகளை களைந்து விடவே முக்காட்டுக்குள் இருந்த மோகினிகள் இருவரும் மெல்ல இன்பமாக நகைத்தனர். தன் எதிரே நின்ற திரிலோக சுந்தரியையும் சுடர்வழியையும் கண்ட விஜயன் அவர்களின் அன்பு சிரிப்புக்கு பதில் உக்கிரத்தை காட்டினான். உங்களை யார் இங்கு வர சொன்னது? நுவரகிரி எப்படி உங்களை மகாநாககுலாவிலிருந்து வெளியே அனுப்பினார் என்று சீற்றத்துடன் கேள்விகளை தொடுத்தான். அவன் முகத்தில் துளிர்த்த சீற்றத்தை கண்டு இரு மங்கையருமே திகைத்தார்கள். நுவரகிரியை ஏமாற்ற முடியாததால் அவர் படையுடன் மகாநாககுலாவிலிருந்து கிழக்கே சென்றதும், தாங்கள் மாளிகை காவலரை ஏமாற்றி மகாநாககுலாவிலிருந்து புறப்பட்டதும், சில வில்லவரின் துணை கொண்டு ஜேட்டதிசன் படைத்தளத்துக்கு வந்ததும், மன்னரை தாங்கள் எதிர்பாராத விதமாக சந்திக்கப் போவதாக சொல்லி அவனையும் கைக்குள் போட்டுக்கொண்டதும், மன்னனுக்கு தெரிந்தால் அவன் சீற்றம் இன்னும் அதிகப்படும் என்பதை அறிந்ததால் இருவரும் பிரமிப்பும் அச்சமுமே அடைந்தார்கள். அதன் விளைவாக மௌனமே சாதித்தார்கள். முட்டாள் மோகினிகளே, நீங்கள் வந்த வழியே வந்த இடத்துக்கு போய்விடுங்கள். எந்த நேரத்திலும் இங்கு கடும் போர் நிகழலாம். அந்த சமயத்தில் உங்களை என் காலில் கட்டிக்கொண்டு நான் திண்டாட முடியாது என்று கூறினான் விஜயன். திகைத்த இரு மங்கையரில் சுந்தரியே முதலில் அவனை ஏறெடுத்து நோக்கினாள். கணவன் இருக்கும் இடத்தில் கற்புடைய மங்கையர் இருப்பதுதான் தர்மம் என்றாள். எதற்கும் இடம் உண்டு. நாம் கூடிக்குழாவ போர் பாசறை அல்ல இடம் என்று சினம் சற்றும் தனியாத குரலில் கூறிவிட்டு சமத் சமத் என்று அழைத்தான் விஜயன். சமத் வந்ததும், எனது ராணிகள் இருவரையும் ஜேட்டதிசனிடம் ஒப்படைத்து இவர்களுக்கு தகுதியான இடம் கொடுக்க சொல். பாசறைக்குள் இவர்கள் நுழைவதை தடுக்கும்படி நான் உத்தரவிட்டதாக சொல் என்று கூறிக்கொண்டிருக்கையிலேயே ஜேட்டதிசன் தலையை நீட்டினான். விஜயனின் உக்கிரத்தை கண்டு திறந்த வாயிற்கதவுக்கு அருகிலேயே பிரமித்து நின்றான். தனது மர்ம பரிசுகளை கண்டு மன்னன் மகிழ்வார் என்று நம்பி வந்த ஜேட்டதிசன் தனது எதிரில் பிரளய கால ருத்ரன் போல் மன்னன் இருப்பதைக் கண்டு சட்டென்று பின்வாங்கினான். அதே சமயத்தில் சுந்தரியும் தனது தீவிழிகளை மூர் சமத்தின் மீது திருப்பி, போ வெளியே என்று உத்தரவிட்டாள். உத்தரவை காதில் வாங்கவில்லை மூர் சமத். நின்ற இடத்தை விட்டு நகரவும் இல்லை. அறையின் அந்த கொந்தளித்த நிலையில் மூர் சமத்தின் குரல் இரும்பு சலாகை என ஒலித்தது. ராணிகளே, மன்னர் உத்தரவை மீற முயலாதீர்கள் என்று கூறினான். நீ யார் எங்களுக்கு உத்தரவிட என்றால் சுடர்வழி. மன்னரின் மெய்க்காவலன். இதை சந்தேகத்துக்கு இடமின்றி சொன்னான் சமத். நாங்கள் இருக்கும்போது கூட நீ கூட இருப்பாயா? அதை தீர்மானிப்பது மன்னரை பொறுத்தது என்றான் சமத். மங்கையர் இருவரும் வெட்கத்தாலும் மன்னன் தங்களை மூர் சமத்தின் முன்பாக அவமானப்படுத்தியதாலும் தலைகுனிந்து நின்றார்கள். இருவர் உடல்களும் உணர்ச்சி மிகுதியால் ஆடின. மயக்கமுற்று விழப்போன சுந்தரியை சுடர்விழி தாங்கி பிடித்தாள். அப்பொழுது விஜயன் இருந்த இடத்திலிருந்து நகரவில்லை. மூர் சமத்தும் வாயிலை நோக்கி திரும்பவில்லை.